யாழ்ப்பாணத்துக்கு நேற்று விசேடமாக வருகை தந்த ஜனாதிபதி பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள், பல்வேறு துறைமுகங்கள், கிரிக்கெட் மைதானங்கள் போன்றவற்றை திறந்து வைத்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தார். அவர் கூறிய கருத்துக்களில் அதிரடியான கருத்துக்களை கூறி வந்தார். இனி நாட்டில் இனவாதத்துக்கு இடமில்லை என்று சொல்லியும், இனி மனித புதைகுழிகளுக்கு இடமில்லை என்று சொல்லியும், இராணுவத்தினர் இதுவரை காலமும் இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்ட காணிகள் மக்களுடைய காணிகளாக இருந்தால் அது உடனடியாக விடுவிக்கப்படும் என்று சொல்லியும், மற்றும் சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள் என்று சொல்லி ஒரே அணியில் இருந்து ஒரே கிரிக்கெட் பார்த்து ஒரே ரசித்து கைகளில் தட்ட, அதாவது ஒரே இனமாக இருந்து ஒரே மேடையில் கைகள் தட்டி கரகோஷம் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இதைவிட அண்மையில் தமிழ்நாட்டில் மதுரையில் ஒரு தமிழ் அரசியல்வாதியினுடைய கருத்துக்கு பதிலடி கொடுத்திருக்கின்றார். கச்சைதீவு எமது சொத்து, அதை நான் யாருக்கும் எந்த நிலையிலும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி சில உறுதியான மொழிகளை கூறியிருக்கின்றார். எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். செம்மணி புதைக்குழியை அனுரகுமார திசாநாயக்க பார்வையிடுவார் என்று சொல்லி ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள், அதாவது கடற்தொழில் நீரியல் வளத்துறை அமைச்சர் கூறிய போதிலும் அவர் அதனை பார்வையிடாது. ஆனால் செம்மணி மனித புதைக்குழிகளைப் போல இனி நாட்டில் எக்காரணம் கொண்டும் எந்த ஒரு புதைக்குழியும் அமையாது என்று சொல்லி சில உறுதிமொழிகளை வழங்கியிருக்கின்றார். எனவே இது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியை நாங்கள் பார்க்க போகின்றோம். எமது காணொலிக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் போராடுங்கள். நீங்கள் எதற்காக என்றாலும் நீங்கள் போராடுங்கள். ஆனால் இனவாதத்துக்காக போராடாதீர்கள். இனவாதத்தை நீங்கள் கையில் எடுத்துக்கொண்டு போராடினால் அதை எமது அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. அது எமது அரசாங்கத்தில் இடமும் அளிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி இனவாதத்தை காக்குகின்றவர்களுக்கு சில கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார். இன்று வடக்கு கிழக்கு என்று இருக்கின்றார்கள். வடக்கில் இனவாதம் இருக்கிறது, தெற்கிலும் இனவாதம் இருக்கின்றது. ஆனால் இனவாதம் மக்களுக்கானதல்ல, அரசியல்வாதிகளுக்கே. அரசியல்வாதிகள் தான் இந்த இனவாதத்தை கையில் தூக்கி கொண்டு பிரச்சனைகளை கிளப்புகின்றார்கள். எனவே இந்த அரசியல்வாதிகள் இனவாதத்தை கக்கின்ற போது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற சாரப்பட சில கருத்துக்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். சிங்களவர்கள், தமிழர்கள், முஸ்லீம்கள் என்று சொல்லி பிரிந்து நின்றார்கள். அவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலுடன், அதாவது 2025ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுடன் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு கைகளை கோர்த்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எமது ஆட்சியில் இந்த இனவாதம் என்பது தலை தூக்க நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி அனுரகுமார திசாநாயக்கா, அதாவது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா நேற்றைய தினம் யாழ் மாவட்டத்தில் நடந்த அந்த பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களின் போது கூறியிருக்கின்றார். தமிழர்கள், சிங்களவர்கள் என்று பிரிந்து நில்லாமல், தமிழர்கள், சிங்களவர்கள், முஸ்லீம்கள் என்று நீங்கள் பிரிந்து நிற்காமல் எமது வருங்கால சந்ததிக்காக அனைவரும் ஒன்றுபட்டு உழைப்போம், அதற்காக நாங்கள் காத்திரமான நடவடிக்கைகள் எடுப்போம் என்று சொல்லி அனுரகுமார திசாநாயக்கா தன்னுடைய அந்த கருத்தில் தெளிவுபட கூறியிருக்கின்றார். அதாவது இன்று நாட்டில் போலீஸாருக்கு மதிப்பில்லை. போலீஸார் மக்களினுடைய நம்பிக்கையை கட்டி எழுப்ப வேண்டும். போலீஸாருக்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இல்லை என்று சொல்லி உண்மையான நிலையை வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த நம்பிக்கை இன்மை என்பதை போலீஸார் தான் நாட்டு மக்களுக்கு நல்ல செயற்பாடுகளை செய்வதன் ஊடாக நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொல்லி யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அரசு அலுவலர் பிரிவில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய அங்கூரார்ப்பண நிகழ்வின் போது அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். போலீஸாருக்கு மக்கள் மத்தியில் நல்ல பெயர் இல்லை. எனவே இந்த நல்ல பெயரை அவர்கள் நல்ல செயல்களின் ஊடாக மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். இவ்வாறு மக்களுக்கு அவர்கள் நல்ல செயல்களின் ஊடாக நம்பிக்கைகளை ஏற்படுத்துகின்ற போது போலீஸார் மீது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் பெறும் என்று சொல்லி ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். நாட்டில் மீண்டும் மனித புதைகுழிக்கு இடமளிக்கப் போவதில்லை என்று சொல்லியும், இந்த செம்மணி புதைகுழிகள், அதாவது இப்போது இருக்கின்ற புதைகுழிகளுடன் இந்த புதைகுழிகளினுடைய வரலாறு முடிய வேண்டும் என்று சொல்லியும் அனுரகுமார திசாநாயக்கா ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். எனவே அனைத்து மக்களும் எதிர்பார்த்திருந்த ஒரு முக்கியமான கருத்தை கூறியிருக்கின்றார். இன்று சர்வதேச ரீதியாக, உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி, சர்வதேச ரீதியாக மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருப்பது செம்மணி மனித புதைகுழிகள். நேற்று கூட 9 மனித
எலும்புக்கூடுகள் அவதானிக்கப்பட்டதாகவும் அடையாளம் காணப்பட்டதாகவும் ஒன்றன் மேல் ஒன்று குவிக்கப்பட்டிருந்த நிலையில் காணப்படுகிறதாகவும், எனவே குவியலாக செம்மணியில் புதைகுழிகள் காணப்படுவதாகவும் எலும்புக்கூடுகள் காணப்படுவதாகவும் அவற்றை மிக அவதானமாக அகழ்ந்தெடுப்பதாகவும் செம்மணி புதைகுழி பகுதியிலிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே இந்த நிலையில் செம்மணி புதைகுழிகள் போன்று இனி நாட்டில் புதைகுழிகள் எதுவும் இடம்பெறாது என்று சொல்லி இலங்கை ஜனாதிபதி யாழ் மாவட்டத்தின் விஷயத்தின் போது தெளிவாக தமிழ் மக்களுக்கு கூறியிருக்கின்றார். இப்போதைய புதைகுழிகளுடன் அந்த கதைகள் உண்மையிலேயே முடிவுறப்பட வேண்டும். எனவே இந்த கதைகள் இனி வருகின்ற ஆட்சியில் புதைகுழிகளுக்கு இடமளிக்கக்கூடாது என்று சொல்லியும் அவர் தன்னுடைய அந்த கருத்தில் தெளிவாக கூறியிருக்கிறார். அரச உத்தியோகத்தர்களினுடைய கையொப்பங்களுக்கு மதிப்பு இருக்கிறது என்று சொல்கின்றார். அதே வேளையில் அவர் மிக முக்கியமான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். மக்களினுடைய வரிப்பணத்தில் தான் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கான சம்பளம் வழங்கப்படுகின்றது. எனவே அரசாங்க உத்தியோகத்தர்கள் மக்களுக்கு சிறந்த சேவைகளை ஆற்ற வேண்டும். அவ்வாறு சேவைகளை ஆற்ற முடியாது விட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அவர் என்று சாரப்பட அவர் தன்னுடைய கருத்தை கூறியிருக்கின்றார். மக்களினுடைய வரிப்பணத்தில் வருகின்ற அந்த பணத்தை வைத்துக்கொண்டு அரசாங்க ஊழியர்களுக்கு நாங்கள் சம்பளம் வழங்குகின்றோம். எனவே அந்த சம்பளங்களை எடுக்கின்றவர்கள் மக்களுக்கு சிறப்பான அதிஉச்ச செயற்பாடுகளை சேவைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசாங்க உத்தியோகர்களுக்கு கூறியிருக்கின்றார். இது எங்கே இந்த கருத்தை கூறியிருக்கிறார் என்று நேற்று குடிவரவு அலுவலக திறப்பு விழா அங்கூரார்ப்பணத்தின் போது மாவட்ட செயலகத்தில் வைத்து இந்த கருத்தை வழங்கியிருக்கின்றார். இதேவேளை மாவட்ட செயலகத்தில் பொதுமக்கள் பலரையும் ஈர்த்த ஒரு சம்பவம் ஒன்று காணப்படுகின்றது. அதாவது இலங்கை ஜனாதிபதியால் இந்த குடியகல்வு திணைக்களம் திறக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கின்றார். ஜனாதிபதியினுடைய பெயர், அதாவது அனுரா குமார திசாநாயக்காவுடைய பெயர் அதில் பொறிக்கப்படவில்லை. மக்களினுடைய பணத்தில் இந்த அலுவலகம் திறக்கப்படுகிறது என்று சொல்லி முதன்முறையாக மக்களுக்காக உண்மையில் மக்களுடைய மனங்களை வெல்கின்ற ஒரு ஜனாதிபதியாக இவர் இருக்கின்றார். உண்மையில் நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம் நாங்கள் அனுராவனுடைய பக்கம் சார்ந்திருக்கின்றோம் என்று சொல்லி. நல்லதை செய்தால் நல்லதை நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்லித்தான் எமது கொள்கை. அது யாராக இருந்தாலும் நல்லது செய்தால் அது நல்லதாகத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும்.